ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, இது சாதாரண கதை இல்ல. மோசாட் இஸ்ரேலோட ரொம்ப ரகசியமான ஸ்பை ஏஜென்சி, உலகம் முழுக்க யாருக்கும் தெரியாம ஆபரேஷன்ஸ் நடத்தும் என்று சொல்லப்படும். 2010 ஜனவரி துபாயில ஒரு லக்ஸரி ஹோட்டல். மஹ்மூத் அல் மபூ, ஹமாசுடன் தொடர்பிருந்த முக்கிய நபர், அமைதியா வந்து ரூம்ல தங்குறார். சில மணி நேரத்துக்குள்ளே அவர் இறந்த நிலையில் கிடைக்கிறார். ஆரம்பத்துல இது நார்மல் மரணம் தான் நினைச்சாங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததும் கதை முழுக்க மாறிடுச்சு. அந்த ஒரே நாள்ல 10க்கும் மேற்பட்ட பேர் ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வேறு வேஷம். டென்னிஸ் பிளேயர் மாதிரி, பிசினஸ்மேன் மாதிரி, சாதாரண டூரிஸ்ட் மாதிரி. யாரும் ஒருத்தரையும் ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி நடக்கல, பேசவே மாட்டாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் மெதுவா அந்த ஒரே மாடி, அந்த ஒரே ரூம் சுற்றி தங்கள் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் லிஃப்ட் டைமிங்க கவனிச்சாங்க, சிலர் ஹோட்டல் ஸ்டாஃப கவனிச்சாங்க, சிலர் கதவு அருகே நின்றாங்க. எந்த அவசரமும் இல்லாம ரொம்ப குளிர்ச்சியாக. பிறகு சில நிமிஷங்கள் அமைதி. கதவு திறந்தப்போ அவர் உயிரில்லாம. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஷாக். அந்த எல்லா டூரிஸ்ட்ஸும் சில மணி நேரத்துக்குள்ளே நாட்டை விட்டு மறைஞ்சிட்டாங்க. வேறு வேறு விமானம், வேறு வேறு நாடு. துபாய் போலீஸ் கூட இதை பார்த்து குழம்பிடுச்சு. இவ்வளவு பர்ஃபெக்டா எந்த தடயமும் இல்லாம பண்ணது சாதாரண கும்பல் வேலை இல்லைன்னு சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு கேள்வி, இது உண்மையிலே மோசாட் பண்ணிய ரகசிய ஆபரேஷனா, இல்ல இன்னும் பெரிய நமக்கே தெரியாத ஏதோ நடக்குதா? மேலும் இப்படிப்பட்ட ரியல் மிஸ்டரிகள் வேண்டும்னா பிளெண்ட் ஆஃப் மிஸ்டரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.